தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் யாசேர். தன்னை தோற்கடித்த கொளத்தூர் மக்களை மறுநாளே போய் சந்தித்து நன்றி சொன்னதாக இருக்கட்டும், தன் மீது மிகப்பெரிய அளவுக்கு அவதூறு குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசிய விஜய் அவர்களை இன்றைக்கு சந்தித்ததாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் ஸ்டாலின் அவர்கள் மீதான அந்த பார்வை என்பது மிகப்பெரிய நன்மதிப்பை பெற்றுக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸ்டாலின் அவர்களை இன்றைக்கு விஜய் அவர்கள் சந்தித்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு மனிதரையா இவ்வளவு தூரத்திற்கு அவதூறு பரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு மனதிற்குள் ஒரு கூணல் குறுக்கல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த சந்திப்பில் விஜயை தாண்டி இன்னொரு நபர்களுக்கு தான் மிகப்பெரிய அவமானமும் பாடமும் இருக்குது. அது வேற யாரும் அல்ல, காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கு இந்த சந்திப்பில் என்ன பாடம் இருக்குது? காங்கிரஸ் கட்சியை விஜய் அவர்கள் கலட்டி விடுறாரா? ராகுல் காந்திக்கு நேர்ந்த அந்த அவமானம் என்ன? அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க உள்ளிட்ட வீடியோ ஆதாரத்தையே இந்த வீடியோவில் வெளியிட போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் என்னுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு சட்டமன்றம் என்பது கூடி இன்னைக்கு எல்லா இடங்களையும் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள் அனைவருமே தங்களுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டதை பார்த்தோம். இந்த சம்பவம் என்பது நடந்து முடிந்த உடனேயே விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டிலே போய் சந்தித்தார். வீட்டுக்கு அவர் நுழையும் போதே எதிர்க்கட்சி தலைவராக தற்போது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் அவர் ஆற தழுவி வரவேற்று போனதை பார்த்தோம். வீட்டுக்குள்ளே நுழையும் போதும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை கட்டி அணைத்து கையை பிடித்து கொண்டே அவரை அழைத்து சென்று அவருக்கு மரியாதை செலுத்தி அவரோடு சில நிமிடங்கள் பேசுவதையும் பார்க்க முடிஞ்சு. எந்த அளவுக்கு அரசியல் என்பது நாகரிகமாக மாறி இருக்கிறது அப்படின்றதற்கு இந்த சந்திப்பு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. ஆனால் நாகரிகமான சந்திப்பு அப்படின்றது இரண்டு பக்கமுமே இருக்கணும். ஆனால் விஜய் அவர்களுக்கு அது இப்போதாவது வந்திருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் இருக்குது. ஏன்னா நேற்றைக்கு பதவியேற்பு விழாவில் முன்னாள் முதலமைச்சர்கள் 2 பேர், ஸ்டாலின் அவர்களும் சரி எடப்பாடி அவர்களும் சரி வரவே இல்லை. அப்படி வந்திருந்தாலும் அவர்களுக்கு அது மிகப்பெரிய அவமானம் தான். ஏன்னா பதவியேற்பு விழா என்பது பதவியேற்பு விழா மட்டும்தான் நடக்கும். அந்த இடத்துல ஒரு முதலமைச்சருடைய உரை அப்படின்ற பேரில் கஜானாவை அவர் காலி பண்ணிட்டு போயிட்டாரு, தொடச்சி எரிஞ்சிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்வதாக இருக்கட்டும், நான் முகத்தை மூடிக்கிட்டு டெல்லிக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பேசுவதாக இருக்கட்டும், இதெல்லாம் அவங்க அந்த இடத்துல இருந்திருந்தாங்கன்னா எவ்வளவு அநாகரிகமாக இருந்திருக்கும். அப்போ பதவியேற்பு விழா என்பது எப்படி நடத்தணும் அப்படின்ற அந்த ஒரு குறைந்தபட்ச நாகரிகம் கூட விஜய் அவர்களிடம் நேற்றைக்கு வெளிப்படவே இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் போய் சந்திக்கிறாரு. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கிறாரு, வைகோ அவர்களை சந்திக்கிறாரு, அன்புமணி, சீமான், இவரை எதிர்த்து யாரெல்லாம் பேசினார்களோ அத்தனை பேரையுமே சந்திப்பதை பார்க்க முடியுது. இனிமேலாவது இவருக்கு இது போன்ற ஒரு நல்ல நாகரிக பண்பு என்பது தொடர்ச்சியாக இருக்கணும் அப்படின்றதான் என்னுடைய தனிப்பட்ட வேண்டுகோள். ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், ஸ்டாலின் அவர்களை எவ்வளவு குற்றச்சாட்டுகளை அவதூறுகளை அவர் மீது வைக்க வேண்டுமோ அவ்வளவு அவதூறுகளை வச்சார் விஜய். இவர் பிரச்சாரத்திற்கு போகாமல் வீட்டுக்குள்ளே இருந்ததற்கு காரணமே ஸ்டாலின் தான். என்னை மக்களை சந்திக்க விடாமல் தடை போடுறாருன்றார். இவருடைய குடும்பத்தில் நடந்த பிரச்சனைக்கு விவகாரத்து மனு போட்டால் அதையும் ஸ்டாலின் அவர்கள் தான் தூண்டி விட்டு இப்படியான விஷயங்களை பண்ணுறாங்க, எனக்கு நெருக்கமானவர்களை வச்சு என்னை காலி பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசினார். எல்லாத்தையும் விட ஒரு கொலைப்பழியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மீது போட்டார் இந்த விஜய். இவரால் கரூரில் 41 உயிர்கள் என்பது பறிபோச்சு. ஆனால் அதற்கு காரணம் ஸ்டாலின் அவர்கள் தான், செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இயலாமையே, தனக்கு இருக்கக்கூடிய அந்த குற்ற உணர்வை மீறி அடுத்தவர்கள் மீது தொடர்ச்சியாக பழி போட்டார். ஆனால் எந்த இடத்துலையாவது, ஏதாவது ஒரு இடத்துலையாவது ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களை எதிர்த்து இது மாதிரி பேசியிருப்பாரா? எங்கேயுமே பேசவே இல்லை. ஆனால் இது ஒரு தப்பாக கூட இருந்திருக்கலாம். தன் மீது ஒருத்தர் பழி போடுறாங்க அப்படின்னா திருப்பியாவது ஒருத்தர் பேசியிருக்கணும். ஆனால் அந்த ஒரு வார்த்தையை கூட தவிர்த்து விட்டு பரவாயில்ல, என் மேலே பழி போடுறீங்களா, போட்டுக்குங்க, உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில் ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பயணப்பட்டிருந்தார். அப்படிப்பட்ட ஸ்டாலின் அவர்கள் நமக்கு இப்படியான வரவேற்பை கொடுப்பாரா, நம்மை கட்டி பிடிப்பாரா, நம்மளுடைய கரங்களை பிடித்து கொண்டு தமிழ்நாடு அரசை எப்படி நடத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை நமக்கு கொடுக்குறாரு அப்படின்ற எண்ண ஓட்டம் கண்டிப்பாக விஜய்க்கு கூனி கூறுக வச்சிருக்கும்.
ஒரு நியாயமான மனிதனாக இருந்தால், சராசரி மனிதனாக இருந்தால் விஜய் அவர்களுக்கு இந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். அப்போ ஸ்டாலின் அவர்களுடனான விஜய் அவர்களுடைய சந்திப்பு விஜய் அவர்களுக்கே ஒரு தனிப்பட்ட பாடம் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுதா? அடுத்து காங்கிரஸுக்கு தான் இதில் மிகப்பெரிய பாடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். என்ன அந்த பாடம் அப்படின்னா, திமுக கூட்டணியோடு சேர்ந்து கொண்டு இந்த தேர்தலை காங்கிரஸ் கட்சி சந்திச்சாங்க. எல்லா பேருமே, அதாவது கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், தேமுதிகவாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுமே அறிவாலயம் வந்து முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றாங்க. இது மாதிரி நாங்கள் எம்எல்ஏவா ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துக்களை பெற்றாங்க. ஆனால் ஒரே ஒரு கட்சி மட்டும் வரவே இல்லை, அது காங்கிரஸ் கட்சி. இவ்வளவு நாட்கள் நாம் கூட்டணியில் இருந்தோம், வருஷ கணக்கில் நம்ம இருந்திருக்கோம். குறைஞ்சபட்ச ஒரு மரியாதைக்கு நேரில் வந்து சந்தித்து வாழ்த்து பெற்றுட்டு, இல்லை நாங்கள் கூட்டணியிலேருந்து விளைவிக்கிறோங்க, நம்ம இவ்வளோ நாட்கள் நட்பின் அடிப்படையில் இருந்துட்டோம், நாங்கள் வேறு கட்சிக்கு கூட்டணி போனாலும் இருக்கோம்னு சொல்லிட்டு போயிருந்தால் கூட நாகரிகமாக ஸ்டாலின் அவர்கள் அனுப்பியிருப்பார். ஏன்னா சிபிஎம் கட்சியாக இருக்கட்டும், சிபிஐ கட்சியாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், முஸ்லீம் லீக்காக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே தாராளமாக நீங்கள் போய் ஆதரவு கொடுங்க, இந்த ஆட்சியை வந்து கவரி விடாமல் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து சொல்லி அனுப்பியவர் தான் ஸ்டாலின். இதை அந்த கட்சியினரே வந்து சொன்னதை நம்ம பார்த்தோமா இல்லையா? அப்போ எதையுமே சொல்லாமல் இவ்வளோ நாட்கள் பயணித்த அந்த பயணத்திற்கு ஒரு வாழ்த்தை பெறுவதற்கு கூட, அல்லது ஒரு நன்றியை சொல்வதற்கு கூட, கடைசியாக கூட ஸ்டாலின் அவர்களை சந்திக்காம அதிகார வெறியுடன் எடுத்த எடுப்புலையே வந்து இரவோடு இரவாக விஜய் அவர்களை போய் சந்திச்சு நாங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லி கொடுத்த கட்சி தான் இந்த காங்கிரஸ். இன்னைக்கு விஜய் ஸ்டாலினை போய் சந்திச்சிட்டார். எவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க இந்த காங்கிரஸ் கட்சிக்கு, எவ்வளவு பெரிய அவமானம், கூனி குறுகணும் ஒவ்வொரு காங்கிரஸ்காரர்களும் இந்த காட்சியை பார்க்கும்போது. ஸ்டாலின் விஜயை சந்திச்சதை பார்த்து நாம இதை நம்ம பண்ணலையே, நம்மளுடைய தலைவர் ராகுல் காந்தி டெல்லியிலேருந்து வர சொன்னதுக்கு வரவே மாட்டேன்ட்டாரு, தமிழ்நாடு வந்து பிரச்சாரம் பண்ணதற்கு ஸ்டாலின் அவர்களுடைய ஒரே மேடையில் பயணப்பட மாட்டேன்ட்டாரு. சரி பரவாயில்ல, கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டோம், சென்னைக்கு வர்றோம், விஜயோட சிஎம் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறோம், ஒரு மரியாதைக்காவது ஸ்டாலின் அவர்களை போய் சந்திச்சிருக்கலாம்ல, சந்திச்சு நலம் விசாரிச்சுட்டு பேசியிருக்கலாம்ல. ஆனால் அந்த பண்பு கூட ராகுல் காந்திக்கு இல்லை. ராகுல் காந்திக்கும் ஒரு பக்கம் பண்பு இல்லை, காங்கிரஸ் கட்சிக்கும் ஒரு பக்கம் பண்பு இல்லை. அடிப்படை நாகரிகத்தை மறந்துவிட்டு செயல்படக்கூடிய ஒரு கட்சியாக இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி மாறி இருக்கு. அப்ப இன்றைக்கு விஜய் ஸ்டாலினை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துட்டாரா இல்லையா? சரி, இப்போ விஜய் காங்கிரஸ் கூட்டணி கதைக்கு வருவோம். அதாவது விஜய் அவர்கள் அழைக்காமலேயே தானாக ஓடோடி சென்று ஆதரவு கொடுத்த ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி தான். ராகுல் காந்தி அவர்களும் பதவியேற்பு விழாவுக்கே முதல் ஆளாக வந்துட்டார். நான் என்ன கேட்குறேன், பதவியேற்பு விழா மாதிரியே அது நடந்துச்சு. பதவியேற்பு விழாவில் அந்த பதவியேற்ற அமைச்சர்கள் ராகுல் காந்தியை கண்டுக்கிறவே இல்லை. ராகுல் காந்தி ஒவ்வொரு முறையும் எழுந்து நின்றார் அப்படின்றத சென்ற வீடியோவிலே நம்ம வீடியோ ஆதாரத்தோடு போட்டோம். ஆனால் இது நார்மல் பதவியேற்பு விழாவாக அல்லாமல் இது ஒரு அரசியல் மேடை பேச்சு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா முதலமைச்சருடைய உரை அப்படின்றதெல்லாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. அப்படின்றப்போ அட்லீஸ்ட் ராகுல் காந்தியை கூப்பிட்டு நீங்களும் ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசுங்க அப்படின்னு சொல்லி இருந்தா அது ராகுல் காந்திக்கு ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். ஏன்னா மனுஷன் டெல்லியிலேருந்து இங்கே வந்திருக்காப்புல, வெறுமன ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் வரல, கூட நிற்கிறதுக்கு மட்டும் வரல. இவர் அரசியலை மக்கள் மன்றத்தில் பேசும்போது தாவேக்காவோட நாங்கள் ஏன் கூட்டணி சேர்ந்தோம், இளைஞர் சக்தி எப்படிப்பட்டது, நானும் அவரும் இளைஞர்களை ஒன்று திரட்ட போகிறோம், அப்படியாவது என்னத்தையாவது வந்து ராகுல் காந்தி பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு பார்த்தா விஜய் கட்சி அந்த வாய்ப்பை ராகுல் காந்திக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு பொம்மையாக மேடையில் நிற்க வச்சுட்டு உட்கார வச்சுட்டு ராகுல் காந்தியை மறுபடியும் டெல்லிக்கு விரட்டி இருக்கிறாங்க இந்த தாவேக்கா. இது ஒரு புறம் இருக்கா. இன்னொரு பக்கம் அமைச்சர் பதவி எப்படியாவது வாங்கிடணும், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த காங்கிரஸ் கட்சி மிக வேகமாக கொள்ளைப்புற வழியாக தெரிச்சுட்டு விடுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி வந்து கூட்டணியை விட்டு தெரித்து ஓடிக்கொண்டு போய் விஜயோட சேர்ந்த கட்சி தான் அந்த காங்கிரஸ். ஆனால் இது வரைக்கும் அமைச்சர் பதவி என்பது காங்கிரஸ் கொடுக்கவே இல்லை. முதல்ல பதவி இருக்கும் போதே நமக்கு அமைச்சர் பதவி வரும் அப்படின்னு சொல்லி பெருசாக காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்துருக்கு. அப்படி எதிர்பார்த்து தனக்கு எந்த ஒரு பதவியுமே கொடுக்கல அப்படின்றதுல காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு உள்ளாகி விஜய் கட்சிக்கிட்ட மறுபடியும் போய் 2வது பட்டியலாவது எங்களை சேர்த்துக்கங்கய்யா அப்படின்னு சொல்லி கெஞ்சி இருக்கக்கூடிய தகவல் என்பது தற்போது கிடைச்சிருக்கு. சும்மா சொல்லலை,
வீடியோ ஆதாரம் இருக்கு. அந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறேன் பாருங்க. அதான் எங்களுடைய பொருளாளர் சொன்னாரு, இந்த முதல் பட்டியலில் வரல, இரண்டாவது பட்டியலில் நாங்கள் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு தொடர்ந்து வலியுறுத்துவோம். இரண்டு அமைச்சரவைகள் எந்தெந்த துறை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அது they will our high command will decide which department. இதுல செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு, முதற்கட்ட பட்டியல்ல எங்களுக்கு அமைச்சர் பட்டியல் வரல, 2வது பட்டியலாவது எங்களுடைய பேரை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட பேசி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரா இல்லையா? அப்ப 2 அமைச்சர் பதவி உங்களுக்கு வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டா அதை எங்களுடைய மேலிடம் வந்து முடிவு பண்ணுன்றாரு. விஜய் முடிவு பண்ணணும். விஜய் உங்களை எப்படிப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார், நீங்க ஒரே நாள்ல ஸ்டாலினுக்கே துரோகம் பண்றவங்க நாளைக்கு எனக்கும் நீங்க துரோகம் பண்ணுவீங்க அப்படின்றதை விஜய் உணர்ந்து விட்டாரு போல. அதனாலதான் காங்கிரஸை ஒரு கிள்ளுக்கீரையாக விஜய் வச்சிருக்கிறார். எல்லா கட்சியுடைய ஆபீஸுக்கு போனார்ல, சிபிஐ ஆபீஸுக்கு போனாரு, சிபிஎம் ஆபீஸுக்கு போனாரு, விசிகாவுடைய அலுவலகத்துக்கு போவதாக இருந்துச்சு. திருமாவளவன் அவர்கள் தான் வர வேணாம், நம்ம ஆட்சி அமைச்ச பின்பு பார்த்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எல்லா கட்சி ஆஃபீஸுக்கு போனாங்க. இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களையும் போய் சந்திச்சிட்டாரு, வைகோ அவர்கள், அதே போல் வந்துட்டு சீமான் அவர்கள், அன்புமணி எல்லாரையும் சந்திச்சிட்டாரு. காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு விஜய் போனாரா? போகவே இல்லை. ஏன்னா காங்கிரஸ் எப்படிப்பட்ட ஒரு துரோகி இயக்கமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக விஜய் கட்சியும் விஜயும் உணர்ந்துக்கிட்டு வர்றாங்க போல. அதனால தான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் என்பது நடக்குது. அதனால தான் முதல் நாளிலேயே இவங்களுக்கு அமைச்சர் பொறுப்பு என்பதை விஜய் கட்சி ஒதுக்கவே இல்லை அப்படின்றத கிளியர் கட்டாக காட்டியிருக்கிறாங்க. அதாவது ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்றது இனிமே நடக்குமா என்றது எனக்கு தெரியாது. ஆனால் முதல் நாள்லேயே உனக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து தன்னுடைய எம்எல்ஏக்கள் மூலமாக தான் விஜய் ஆட்சிக்கு வந்தார் அப்படின்ற எண்ண ஓட்டம் காங்கிரஸுக்கு இருக்கு. இன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக எங்களால் தான் ஜெயிச்சிச்சு, நாங்கள் தான் 234 தொகுதியில் அவங்களுக்கு வேலை பார்க்குறோம், நாங்கள் தான் 40 தொகுதின்னு வேலை பார்த்து அவங்களுக்கு மிகப்பெரிய செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுத்தோம் அப்படின்ற நினைப்பு காங்கிரஸுக்கு இருக்க தான் செய்யுது. இப்போ அதே மாதிரி தான் எங்களால் தான் ஆட்சிக்கு வந்தார் விஜய் அப்படின்ற நினைப்பு உங்களுக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் சரி அமைச்சர் பதவி மட்டும் நம்மளுக்கு வராது, சபாநாயகர் பதவி நம்மளுக்கு வரலாம் அப்படின்ற நினைப்போடு இந்த காங்கிரஸ் கட்சி இருந்தாங்க. அதுக்கும் விஜய் ஆப்போச்சு விட்டாரு. எப்படி தெரியுமா? இன்னைக்கு சபாநாயகர், தற்காலிக சபாநாயகராக சோழவந்தானுடைய எம்எல்ஏவை வச்சு இன்னைக்கு எல்லாரும் பதவி ஏற்றுட்டாங்க. சபாநாயகர் தேர்தலுக்கு நம்மக்கிட்ட ஆலோசனை பண்ணுவார், நம்மக்கிட்ட கருத்தை கேட்பாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. அட்லீஸ்ட் துணை சபாநாயகர் பதவியாக நம்மளுக்கு கொடுப்பாங்களா அப்படின்ற எதிர்பார்ப்பு அவங்கள்ட்ட இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தன்னுடைய மனுவை தாக்கல் பண்ணிட்டார். துணை சபாநாயகராக பார்த்தீங்க அப்படின்னா துறையூர் தாவேக்காவுடைய எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ரவி சங்கர் அவர் வந்துட்டு தன்னுடைய மனுவை தாக்கல் பண்ணிட்டார். அப்போ சபாநாயகர் பதவி என்பதும் தாவேக்காவுக்கு தான், துணை சபாநாயகர் பதவி என்பதும் தாவேக்காவுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு 2 பதவியுமே தாவேக்காவே தன் வசம் வச்சுக்கிட்டாங்க. காங்கிரஸ் 2 பதவியும் இல்லாமல் எதிர்பார்த்து ஏமாந்து போயிருக்கிறாங்க. அப்போ யாரை எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கு புரிந்திருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான். ஏன்னா மற்றவர்களாவது வெறுமனை வெளியிலிருந்து ஆதரவு தான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க எந்த பதவி எதிர்பார்க்காம தான் இந்த ஆதரவு என்பதை கொடுத்துருக்குறாங்க. அவங்க வந்தே மாதரம் பாடல் பாடியதை கண்டிச்சாங்க, ஏன் தமிழ் தாயை 3வது இடம் தள்ளிங்க அப்படின்றதையும் கண்டிச்சிருக்கிறாங்க. அந்த கண்டிப்புக்கு தாவேகா தரப்புல வந்து பதில் என்பது வந்திருக்கு. ஆளுநர் பேச்சை கேட்டுட்டோம் அப்படின்றத வெளிப்படையாக ஆதவ அர்ஜுனா ஒத்துக்கிட்டாரு. ஆனால் இந்த காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் டிபேட்டை பார்லிமெண்ட்டில் நடக்கும்போது ராகுல் காந்தி அந்த டிபேட்டில் கூட கலந்துக்கிறல, பிரியங்கா காந்தி தான் கலந்துக்கிட்டாங்க. வந்தே மாதரத்துக்கு காங்கிரஸ் எதிரி என்றெல்லாம் ப்ரொஜெக்ஷன் பண்ணப்பட்டுச்சு. இந்த மசோதாவுக்கு காங்கிரஸ் எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிச்சு. ஆனால் பாருங்க, அந்த வந்தே மாதரம் பாடலை வந்துட்டு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அந்த பதவியேற்பு விழாவில் பாடுறாங்க, லிப் மூமெண்ட் கொடுக்குறாங்க அந்த காங்கிரஸ் கட்சிக்காரவங்க. செல்வ பிறந்தையிலேருந்து பிரவீன் சக்கரவர்த்தியிலேருந்து அத்தனை பேரும் வந்தே மாதரம் பாடலை இவர்களே உணர்ச்சி வசப்பட்டு பாடுவதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு. அப்போ எதுவுமே வேணாம், நான் வந்து தோழமை சுட்டல் கூட செய்ய மாட்டேன், நான் வந்துட்டு கொள்கை அடிப்படையில் உங்களை கேள்வி கூட கேட்க மாட்டேன், எனக்கு அந்த 2 அமைச்சர் பதவியை மட்டும் கொடுத்துருங்க அப்படின்ற அந்த வெறி, அந்த அதிகார பார்வை மட்டும்தான் காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கிறது அப்படின்றதற்கு இது உண்மை சாட்சியாக இருக்கா இல்லையா? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சி அப்படின்ற அடிப்படையில் தோழமை சுட்டெல்லாம் இது பண்ணியிருக்கணுமா இல்லையா? வந்தே மாதரம் பாடல் எப்படி பாட போச்சு அப்படின்னு சொல்லிட்டு லிப் மூமெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இந்த கட்சி மாறி இருக்கு பாருங்க. அதனால தான் என்னமோங்க தமிழ்நாட்டுக்கு நல்ல நேரமானு தெரியல, பேரறிஞர் அண்ணா அவர்கள் இவங்களை தோக்கடிச்சு ஒன்றும் இல்லாமல் காலி பண்ணி உட்கார வச்சார்.
தேசிய கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கே வர முடியாது அப்படின்ற நிலைமையை உருவாக்குனாரு. நான் விஜய் கிட்ட உங்க மீது எனக்கு 1000 விமர்சனங்கள் இருக்கு, ஆனா ஒரே ஒரு கோரிக்கை வைக்க விரும்புறேன். தயவு செய்து இந்த அமைச்சரவையில தேசிய கட்சிக்கு, அதை குறிப்பா காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சர் பொறுப்பு என்பது கொடுக்காதீங்க. வேற ஏதாவது வெளியே வாரிய பதவி, மேயர் பதவி கூட கொடுத்துட்டு போங்க. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 67க்கு பின்பு தேசிய கட்சி அமைச்சரவையில் இடம்பெறவே இல்லை. அப்படியான நிலைமை தான் இந்த முறையும் தொடரணும். ஒருபோதும் தேசிய கட்சிக்கு கொடுக்கு முளைக்கக்கூடிய அந்த இடத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொடுத்துடவே கூடாது. இன்னும் மேலும் கூடுதலாக உங்களுடைய அமைச்சராக இப்போ வெங்கட்ரமணன் என்பவரை நீங்கள் வந்துட்டு அமைச்சர் பதவிகளை ஏற்றிருக்கிறீங்க. அவருக்கு தயவு செய்து பள்ளி கல்வித்துறையெல்லாம் கொடுத்துடாதீங்க. ஏன்னா இதற்கு முன்பு யாருடைய ஆட்சி காலத்தில் குலக்கல்வி திட்டம் வந்தது அப்படின்றது நாடறியும். ராஜாஜி 1952 ஆட்சிக்கு பிடிச்சு அவர் குலக்கல்வி திட்டத்தை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்தார். அது மாதிரி இந்த வெங்கட்ரமணன் போன்ற நபர்களை எல்லாம் கல்வித்துறைக்கு அமைச்சராக்கி மீண்டும் குலக்கல்வி திட்டத்தை வழிமொழியக்கூடிய வகையில் இப்படியான செயல்களை நீங்கள் செஞ்சிடாதீங்க. ஏதாவது ஒரு டம்மி துறையை கொடுத்து ஓரம் கட்டி ஒதுக்கி வைக்க விட வேண்டும் அப்படின்றது தான் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய பார்வையாக இருக்குது. தமிழ்நாட்டுடைய முதல் கல்வி அமைச்சராக ஒரு பார்ப்பனர் வந்தால் கண்டிப்பாக மோடி அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை செயல்களையும் கல்வித்துறையில் பாய்ச்சுவாங்க. அது உங்களுடைய கவனத்துக்கு கண்டிப்பாக வராது. அதனால் இந்த முடிவையும் சேர்த்து விஜய் அவர்கள் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய கோரிக்கை. நன்றி.